காளி வர்றேன்டியே. கம் கம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு சின்ன ஹெல்ப். இந்த லொகேஷன் ரூட் சொல்ல முடியுமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் போயிடுங்க. ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணே பார்த்தது இல்லையா? இல்ல மேம், பாத்துருக்கேன். ஆனா என்ன மாதிரி மீசி வச்ச பொண்ணை பார்த்தது இல்ல. பொறம்போக்கு இவனுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் லவ்வே செட் ஆகாது. ஏதாவது ஒன்று ரொமான்டிக்கா ட்ரை பண்ணுவானா? எதை பார்த்துட்டு இருக்கான் ஒரு பைத்தியார். தொலைச்சிருவேன். சுபாஷ் ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி சேர்ந்து என்ன தான் நீங்க அந்த ஓட்டைக்குள்ள சுபாஷ் ஆடா இருப்பான். அண்டர்வேர் அரெஸ்ட். பெரிய விஷயம். தம்பிக்கு என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். டேய், ஆடா இந்த கம்மல் கடுக்கன் மாதிரியா? டிசைன் நல்லா இருக்குன்னு வாங்கி எத்தனை பேரோட ஜவ்வு கிழிச்சோ தெரியல. இல்ல எனக்கு புரியல. Because he's already a இல்ல அப்படி என்ன புடிங்கிட்டீங்கன்னு இந்த மாஸ் பிஜிஎம் எல்லாம் இவனுங்க என்ன சொல்ல வரானுங்க, என்ன ட்ரை பண்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். இது என்னோட ஹிஸ்டரி டீச்சருக்கு. நான் உலகத்தில் எங்கேயுமே போக மாட்டேன், குண்டு சட்டிலே குதிரை ஓட்டேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஐஃபில் டவர், இட்டாலி. இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. மா சரணேங்கம்மா மேல இருக்கிறான்ப்பா. மேலையா சரணே கீழே வா. மா அது அப்படியே எடுக்க கூடாதுமா. இந்தாங்கம்மா அவள்தான். என்னப்பா நீ நல்லா ஹெல்ப் தான் பண்ற மாதிரி இருக்குது. அதுவாமா? ஆடடே, எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ப்ராமிஸ் பண்றேன் இனிமேல் வண்டி ஸ்பீடா ஓட்ட மாட்டேன்ட்டு. நீ ஏன் என்னை விட ஸ்பீடா தான் ஓட்டுவ, 100க்கு மேல தான் போவ. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? மச்சான் அங்க இனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இப்ப அவன் இந்த உலகத்திலே இல்லடா. ஏய் என்னடா சொல்ற லூசு? இந்த மண்ணுக்கு உன்னுடலும் சொந்தமாச்சி, என் கண்ணீர் பல தடவை தொடைச்சாச்சி. வெறி ஆகுது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சமாவது திருந்துங்களேன்டா. அந்த ஹிந்திக்காரன் தான் இப்படி பண்றாங்கன்னா நீங்களும் வேணாண்டா. உனக்கு மரியாதை இதோட நிப்பாடிக்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும். இவன் யார ஸ்பீடு மாதிரியா இருக்கிறான்? கொஞ்சம் நல்லா பாருங்களேன், அப்படியே ஸ்பீடு மாதிரியே தான் இருக்கிற அந்த பையன். It's mind blowing. I can never seen in my life. கைஸ், உங்களை லைவ்ல காட்ட போறேன். இந்த மாதிரி நான் எதனா கொளிச்சுனா எப்படி அவாய்ட் பண்ணிட்டு சேஃபா போறதுன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாய் பார்த்து பயப்படுவேன். கவ போகுது. நாய் பயந்து ஓடிரும். போயிட்டே இருங்க, ஓடிட்டே இருக்கும். அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ணாது. என்னடா ஒண்ணும் பண்ணல? தயவு செஞ்சு ஓடிடாதீங்க, நாய் துரத்த ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரம் தாண்டி போய் ஓடிக்கலாம். அதாவது ஓடுறதா பிளான், ஆனா அப்ப ஓடக்கூடாது, அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஏதோ ஒரு நாய் தான் இருக்குது, பரவாயில்ல. இதே கேங்கா வந்து என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் வீடியோ போடுங்க, அப்ப வேணா பாக்கலாம் என்னன்ட்டு. என்னங்க உங்களை அந்த கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. வந்தோடனே நான் தான் அடிச்சேன், நீ தான் அடிச்சேன்ற, நீ தான் அடிச்சேன்ற. அவன் கன்ஃபியூஸ் ஆகி யாருன்னு தெரியாம போயிடும். யார் அடிச்சது? நான் அடிச்சேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல
ஒன்னா நம்பர் மொழமட்டையா இருக்காடுங்க, கையில தான் பேட் இருக்குல்ல, அப்ப அவன் தான் அடிச்சிருப்பான், அது கூட தெரியாதாடா டேய். ஃபர்ஸ்ட் எப்ப தண்ணி அடிச்சு? 10th படிக்கும்போது எப்படி? நான் ஒரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டிங்க எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். எப்படின்னு கேட்டா அவன் எப்படி அடிச்சானோ அதான் சொல்லுவோம். ஒரே ஒரு குறை தான், வீடியோ மட்டும் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவன் மிக்சிங்க்கு என்ன பண்ணா, சைடிஸ்க்கு என்ன பண்ணான்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 500 சேஞ்ச் இருக்குமா ப்ரோ? நான் பாக்குறேன். உங்க கிட்ட இல்ல, ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கான், பிச்சைக்காரனா. மச்சான் அது வந்துட்டா மச்சான், 500 சில்லறை இருக்கு. எங்கடா அவன் ஓடிட்டான். என்னமா இப்படி பண்றீங்களாமா? அவன் இருக்கிற நிலைமைக்கு 500 வாங்குறது எவ்வளவு பெரிய காசு, வந்த விடுவானா? ராங், உங்க திட்டம் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். என்னடா பேய் வீடாடா? என்னடா பேய் எடுத்துறானுங்க? இல்ல, இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 4 பசங்க ஒன்னா சேர்ந்தா என்னென்ன பண்ணுவாங்கன்னு இதை பார்த்தா நல்லா தெரியுது. आजा आजा, कुछ नहीं करता हो. Sit. இல்ல, எல்லாம் பயம், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஒன்னொன்னு எல்லா மாரி போயிட்டு இருக்குது, சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். செல்லம்மா கூப்பிடுவோம். நான் எப்படி கூப்பிடுவோம் உன்னை செல்லம்மா? என்னது? எப்படி கூப்பிடுவேன்? ஐயா நான் வந்துட்டு அப்பமா வாயிட்டேன். பாவி சந்தோஷத்தை மூத்தரத்தை மூணுமா ஊத்திட்டே. தலைகால் புரியாத சந்தோஷம். இந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்கிறதுலாம் தப்பு இல்லதான். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவன் நீ ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா?